ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக போலீஸ் மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டை ஆகிட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் இப்போல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒன்று இதே பிளேஸில் ஃபினிஷ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி கரெக்டாக ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணப்படி ஷூட் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க்கு ரொம்ப ஷாக் ஆகி, சார் உங்களை ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டின பொசிஷன்லேயும் ஜங்குக்கு ஷூட் பண்ண போகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜாக்கை ஷூட் பண்ணலாம், ஜாக்கோட பர்சனல் பாடியோட ஷூட் பண்ணலான்ங்கிற மாதிரி போனால் ஜேகே சொன்ன அந்த வேர்டு தான் திங்க் ஆகுது. அவனை உயிரோட பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு எப்படியாவது நம்ம சாரை மட்டும் காப்பாற்றணுங்கிற மாதிரி அவன் அப்படியே ஒரு மரக்கட்ட திங்ஸ் எடுத்து ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாருக்கு அந்த பிளேஸில் உடஞ்சிருக்கும்ல விட்டு மரக்கட்டைங்க, அதில் ஒரு கட்டையை எடுத்தபடி ஷூட் ஆகக்கூடாதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி கரெக்டாக ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டுக்கிட்ட வந்தான். ஜங்குக்குமே இந்த மாதிரி ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டு கன்னை ரோல் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆனால் ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டை நெக்க ஒரு ரோப்பை கிரிப்பாக பிடிச்சி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அவன் கன்னை லைட்டாக ஷூட் பண்ண பொசிஷன்லேயே கன்னை கீழே விடவும் அந்த புல்லட் வேற ஒரு பர்சனோட பாடியில் தான் ஷூட் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனால் ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகி, யார் அந்த பர்சன்ட், யார் ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டை கில் பண்ண நினைக்கிறது, கண்டிப்பாக அவன் டெட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த பிளேஸில் ரன் பண்ண போயிடி ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டு கிட்ட நம்ம ஜங்குக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தோம். மற்ற பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து போக விடாமல் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டென்ஷனில் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணப்படி கில் பண்ண பொசிஷன்லேயே ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணால் அவன் ஃபுல்லாக மங்கி தரையில் விழுந்து கிடக்குறான். இந்த மாதிரி விழுந்து எடுக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, யார் அவனை கில் பண்ணது, டே என் பிளானை சொதப்பிட்டேடா, யார்டா எதுக்குடா கில் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே மயங்கி கிடக்கிற ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாக்கோட பர்சனல் பாடி கார்டு பக்கத்தில் நிற்கிற பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஹையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வேகமாக நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணுறத பார்த்துட்டு சுகாவுமே ரொம்ப ஹாப்பியாகி, என்னடா போலீஸ்மேன், நான் அவருக்கு ரொம்ப ஹெவி பில்லுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் மேரேஜுக்கு கூட வரல, டேட் மாமோட பேர்த்டேக்கு கூப்பிட்டா அப்பா வரல, எத்தனையோ டைம் எனக்கு அவார்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு, அப்போலாம் வரல, எப்போ ஏன்டா பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக க்யூட்டாக வர ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு சுகா ஜங்குக்கோட டேடோட பிரதரோட சன்னு தான் நம்ம சுகா. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணபடி பேசினோம். எனக்கு என்னோடய லிட்டில் பிரதருக்கு ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அதான் அதர் கண்டியில் இருந்தால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோன்னு திங்க் பண்ணிட்டு தான் குட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி, நான் யாரோ என்னமோ நினச்சேன், அவனை கில் பண்ணிட்டியா, இல்லை மயங்கட்டா செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவும் ஜங்குக்கும் அப்படி பேசின பொசிஷன்லேயே அவங்க வந்த பிளான் ஓகே. அந்த மூமெண்ட்டுக்கு பர்சனல் பாடி கார்டை ஹேண்ட் கப் போட்டு லாக் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு தூக்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி தூக்கிட்டு போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. சுகாவும் ஜங்குக்கும் சேர்ந்தே தான் ஜங்குக் கூட ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாங்க. சுகா உள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட டேடு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி, ஹேய் சுகா, உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சுடா, என் பிரதரை பாட்ட ஃபீல் இருக்குது, அப்படியே இருக்கிற அவனுக்கு இந்த ஏஜ் இருக்க சொல்ல உடனே மாட்டிட்டா இருந்தானுங்கிற மாரி சுகா டைட்டாக ஹேக் பண்ணவும், என்னோட டேடும் உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னார், அதான் கொஞ்சம் டேஸ் உங்கள் ஹவுஸில் இருந்துட்டு போகலான்ட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்கு கூட மாமே ரொம்ப ஹாப்பியாகி, சரி 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு காஃபி எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி செலவும் சுகா அப்படியே கெஸ்ட்டுங்களாம் வந்துருப்பாங்களா அந்த ரூமை பட்டு போனால் ஜங்குக்கு அப்படியே நேராக பெட்ரூமை பட்டு போகிறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்ரூம்குள்ள என்ட்ரானா டே தான் கோவமாக காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கோவத்திலே காலேஜுக்கு ரெடி ஆகிறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட வந்தா டே ஜங்குக்கு இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே காலேஜ் பேக்கை எடுத்து போட்ட பொசிஷன்லேயே நேராக கீழே இறங்கி வராரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தா டே நம்ம சுகாவுக்கு நல்லா தெரியும், பட் நம்ம டேக்கு அந்தளவுக்கு சுகாவை தெரியாது. அந்த மூமெண்ட்டில் ஹாய் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார் நீங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸில் நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணான். பட்
எனக்கு உன்னை ரொம்ப நல்லாவே தெரியும். நீ கிம்மோட சன்னு டானா அப்படிங்கிற மாதிரி கங்க்ராட்ஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை கொண்டு வந்தா. டைம் அப்படி சுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி உங்களோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோட நேம் சுகா. என்ன ஒர்க்குக்காக வந்துருக்கீங்க? ஏதாவது ஒரு மிஷின் ஒர்க்கா? அதாவது நீங்களும் ஒரு போலீஸா? மாமா கூட எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா? சீக்ரெட் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் சம்மந்தமாக இந்த பிளேஸில் ஒரு டீல் எனக்கு கிடச்சிச்சு. அந்த ஒர்க் விஷயமாக தான் வந்திருக்கேன். ஓகோ, நீங்கள் பிஸ்னஸ் மேனா? சரி, ஹாவ் எ நைஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிற மோமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, பேபி நான் தானே எப்போட்டும் உன்னை கொண்டு போய் விட மாட்டேன், நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீலாம் ஒன்று என்னை கொண்டு போய் விடண்டா, என் ஃப்ரெண்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக ஹவுஸுக்கு வெளியே ஜிமினாவை பைக்கோடு வந்து நிற்கிற மோமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே கரெக்டாக ஜிமினா பக்கத்தில் க்ளோஸாக வந்து பைக்கில் வந்து உட்காரத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு டென்ஷன் ஆகி, ஏன் இந்த மாதிரி அடம் முடிக்கிறேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன், என்கிட்ட நீ சரியாக பேச மாட்டேங்கிறட்டே, எனக்கு காலேஜில் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் பைக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா பாட்டோட ஜிமினாவுக்கு சுகாவை பார்த்தோன்னே தெரியல. பட்டு சுகா ஜிமினாவை நோட் பண்ணதோட லைட்டாக ஒரு வில்லத்தனமான சிரிப்பை வர போடுறாரு. நீ இவனோட ஃப்ரெண்டா? நான் உன்னை தேடி தான் இந்த பிளேஸ்க்கே வந்தேன். லாங் டிஸ்டன்ஸ் லவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான லவ். நான் யாருன்னு தெரியாதுல்ல, பட் நீ யாருங்கிறத எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். அதான் குட்டியை உன்கிட்ட ப்ளே பண்ணி விளையாட இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணப்படி ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு, சரிடா எனக்கு ஒர்க் இருக்குது, நாங்கள் டைப் ஆன கம்பெனிக்கு நான் போகணுங்கிற மாதிரி சுகா அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜங்குக்குமே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் நேராக அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒர்க்குக்கு போகிறாரு. வீமின் 2 பேருமே காலேஜுக்கு வராங்க. இப்போ காலேஜில் தான் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஓகே, ப்ரோக்ராம்ஸ். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வீமினுமே அந்த பிளேஸில் வந்து ஸ்டேஜில் வந்து ஸ்பீச், ஓகே, ஸ்பீச் பேசுவாங்க. அதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஸ்பீச் பேசுவாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே சேர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஜாக்ஸ் இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக பக்கத்தில் வந்து உட்காரவும், நம்ம ஜிம்மின் அப்படியே ஜாக்ஸை நோட் பண்ணா. அப்படியே ஜாக்ஸை நோட் பண்ணிவிட்டு, நாங்கள் 2 பேருமே நாளைக்கு ப்ரோக்ராமில் பேச போகிறோம்ல, நாங்கள் எப்படி பேசுகிறோங்கிறத நீ வேணால் செக் பண்ணி பார்க்குறியாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு க்யூட் பாய் மாற்றியும், நம்ம ஜிமினா வந்து ஒரு ரகட் பாய் மாற்றியும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் 2 பேரும் மாட்டி மாட்டி பேசி க்யூட் ரியாக்ஷன் கொடுத்து அந்த ஸ்பீச் அப்படி என் பண்ணால், அவன் ஸ்பீச்சை கேட்க சொன்னோம் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை போட்டுட்டையும் ரசிச்சபடியே உட்காந்துருக்குது ஜிமினா பார்த்துட்டு காண்டாகி ஜாக்ஸுக்கிட்ட வந்து அப்படியே கிளாப் பண்ணவும், ஜாக்ஸ் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்ன ஆச்சா, நாங்கள் 2 நேரம் ஸ்பீச் பேசினோம்ல, எப்படி இருந்துச்சு நாங்கள் பேசின ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பேச வர செஞ்சீங்களா, நல்லாட்டா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பட் உன்னோட ரியாக்ஷன் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, நீ பார்க்க உண்மையிலே செம்ம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருந்தேனுங்கிற மாரி டேயோட ஃபேஸ் அப்படியே ஜாக்ஸு கப் பண்ணுற வரைக்கும் வரதை பட்டுட்டு ஷாக்கைக்கு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாரி ஜாக்ஸோட ஹேண்ட்ஸை பிடிச்சான். இப்போ ஈவினிங் டைம்னுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஏன் நம்ம ஜங்குக்கு தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே வந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் டயாங் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட வாய்ஸ் பேக் சைலண்ட் கேட்டான். ஜாக்ஸோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிருந்த நம்ம அப்படியே திரும்பி ஐ மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்ஸோட ஹேண்ட்ஸை விட்ட வீட்டிலையும் ரன் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா நாளைக்கு என்னோட காலேஜில் ப்ரோக்ராம், நீ வருவியா? நானும் ஜிமினாவும் ஸ்டேஜில் ஸ்பீச் பேச போகிறோம், கண்டிப்பாக நீ வரணும், நான் என்ன மாதிரி டேலண்டான பர்சனுக்கு நீ நோட் பண்ணி எனக்கு சொல்லணுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேபிஸ் எப்படி மாம் டாடிக்கிட்ட வந்து அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, நீ கண்டிப்பாக நாளைக்கு வரணும், நான் பேசுகிறதெல்லாம் நீ பார்க்கணும், நீ என்கிட்ட சொல்லணும், நான் இந்த மாதிரி பண்ணிங்கிற மாதிரி க்யூட்டாக இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணப்படி ஜம்ப் பண்ணப்படி ஜங்குக்கு ஹக் பண்ணப்படி கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம் இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்க்க ஜாக்ஸுக்கு தான் சுத்தமாக பிடிக்கல. செம்ம டென்ஷனாக இருந்தா.
நம்ம டேயோட ஃபேஸை கட் பண்ணபடி டேயோட ஃபோர்கட்டில் ஒரு பிக்கிஸ் பண்ணவும் நம்ம டே ரொம்ப ஷேயாகி, இப்போ மாமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, காலேஜுக்குள்ள இன்றாகி என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இட்டு ரூமுக்குள்ள எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஷை ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிளாஸ் ரூம் மட்டும் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீ எதுக்காக இப்போவே வேண்டாம், இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு, இன்னும் 1 ஹவர் இருக்குதே காலேஜ் எண்ட் ஆகட்டுக்கு, இப்போவே ஏன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேமா மாமா மேலே நீ கோவப்படக்கூடாது, எதுக்கு கோவப்பட மாட்டேன்னு சொல்லு, சரி கோவப்பட மாட்டேன் எதுக்கு அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். மாமாவுக்கு வந்து குட்டியாக ஒரு ஒர்க் இருக்குடா, அந்த ஒர்க்குக்காக நான் அதர் பிளேஸுக்கு போக போகிறேண்ணா. போறியா, அப்போ என் ப்ரோக்ராமு, எங்க பாரு என்ட்டு செல்ல பேபி, இந்தா உனக்காக நீ கேட்ட மாடல்லே மொபைல் வாங்கிட்டு வந்துருக்கேன், மொபைலை கொடுத்து தப்பிக்கலான்னு நினைக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே ஜங்குக்கோட நோஸ் இருக்குல்ல மூக்கை பிடிச்சி அப்படி கீழே மாதிரி இழுக்கிறாரு. டே வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஆன்சர் எடுத்து விட்டான். மொபைலை கொடுத்து என்னை ஏமாற்ற, எனக்கு இந்த மொபைல்லாம் வேண்டாம், எனக்கு நீட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி மொபைலை தூக்கி போட போனா, டே அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, உனக்காக நான் 10 ஷாப்பு ஏறி இறங்கி அப்படியே மாடலை வாங்கிட்டு வந்துருக்கேன்டா, போட்டு உடச்சிடாதடானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த பாக்ஸை கிரிப்பாக பிடிச்சோம். நம்ம ஜங்குக்கு பேக் சைடில் உப்பு மூட்டை ஏறுவோம்ல, அந்த மாதிரி நம்மகிட்ட ஏறி உட்காந்துக்கிட்டாரு. டேட்டு அங்கே காலேஜின்னு சொன்னேன், என்னடா என்கிட்ட ப்ளே பண்ணி விளாடுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கிரிப்பாக நம்மகிட்டே பிடிக்கவும், என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்போன்னா நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் பேபி எனக்கு ப்ரோக்ராமுக்குலாம் வர டைம் இல்லைடா, நான் என்னோடய ஹெட் ஆஃபீஸரை வர பார்க்க போகணும், நான் கண்டிப்பாக நீ பேசினது எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதை ஃபுல்லாக நோட் பண்ணி சொல்கிறேன், போ நான் இனி உங்ககிட்ட பேசவே மாட்டேன், என்னோடய ப்ரோக்ராமை தாண்டி உனக்கு ஒர்க்கே மாட்டேனா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே கோவமாக அப்படி நேராக ஸ்டெப்பு ஏறி கீழே இறங்கி போகிறத பட்டுட்டு, பேபி நீ இப்படிலாம் கோவப்படுவேன்னு தெரிஞ்சுதானே நான் உனக்கு நிறைய சாக்லேட்டு மொபைல்லாம் வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்த வந்திருக்கேன், நீ என்ன இப்படி போகிற அப்படிங்கிற மாதிரி டேயை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு போனோம். ஜிமின் அந்த மூமெண்ட்டை பாட்டபடி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடி வேண்டாம். டே கோவமாக வந்து ஒரு ட்ரீ கடியில் வந்து உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி உட்காந்துருந்தான். ஜங்குக்கு டேக்கு முன்ன வந்துருந்தா நம்ம டே அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா இப்போ பார்த்துக்கோ, நான் உன்னை சமாதானப்படுத்தி கம்ஃபர்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போகணுன்னு நினச்சேன், இந்த மாதிரி என்கிட்ட அடம் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 மினிட்ஸில் நான் அங்கேருந்து போயிடுவேன், ஒழுங்கா மாமாங்கிட்ட வந்து பேசுகிறதா பேசு, இல்லைன்னா நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ என்கிட்ட பேசுறதுக்கு கூட நீ டைமை செக் பண்ணிட்டு தான் வண்டியா, 10 மினிட்ஸ் தான் இருக்குதா, அந்த 10 மினிட்ஸ் இப்போ எண்டாயிருச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே நம்மகிட்டே பேசினா டேயோட ஃபேஸை கப் பண்ண நம்ம ஜொங்கு க்ளோஸாக வேண்டாம் அந்த ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. 10 மினிட்ஸும் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்பலாம் ஹையர் ஆஃபீஸர், போங்க உங்களோட டியூட்டி உங்களை அழைக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டு மாதிரி கோவமாகவே பேசுறதை பாட்டுட்டு, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கம்பி அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு டேயோட ஐஸ்லாம் அப்படியே லைட்டாக கலங்குது. ஏன்டா டே, அவர் உங்ககிட்ட 2 நேரம் பேசுறதுக்கு தானடா ட்ரை பண்ணார், நீ தானடா ஃபைட்டப் பண்ண, நாளைக்கு ப்ரோக்ராம் ஜிமீன், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட ஆன்சரை ஹோல்ட் பண்ணபடி கொண்டா மொபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், தர முடியாது போ, மொபைலில் டாடா பாட்டு தரேன் தர முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டே இந்த மாதிரி நம்ம ஜிமினாட்டை ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ இங்கே நிறைய சாக்லேட் இருக்குல்ல, அதில் ஒன்று எடுத்துக்கிட்டுமா பிச்சிருவேன், என் மாமன் எனக்கு கொடுத்துட்டு உனக்கு வேணா இந்த பிடிக்குமா, நீ போய் கேண்டீனில் வாங்கி சாப்பிடு, டே ஒத்த சாக்லேட் தரதுலையாடா குறைஞ்சிடுவேன், டே ஆமாண்டா ஆமாம் குறைஞ்சிருவேன், எல்லாம் என் மாமன் கொடுத்துட்டு எனக்கு மட்டும்தான், வேறு யாராவது அதில் பங்கு கேட்டிங்க அப்புறம் என்ன இருக்குங்கிற மாதிரி இல்லாட்டி தூக்கி அவரோட பேக்கில் தூக்கி வைக்கிறாரு. டே சாக்லேட்டு மெல்ட் ஆகி கெட்டு போக போட்டு, அப்படி கெட்டே போனாலும் எனக்கு கஷ்டம் இல்லைடா, இப்போ என்ன உனக்கு சாக்லேட் என்ன வேணும், வா போகலாம் கேண்டீன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ உங்ககிட்ட இருக்க சாக்லேட்டை தரமாட்டியாடா, நான் என்கிட்ட தரேன்னு சொன்னேன், நான் எப்போ தரேன்னு நீ ஏன் மைண்டை திங்க் பண்ணிக்காதுன்னா தர முடியாட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கேண்டீனுக்கே கூட்டிகிட்டு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு. அட பாவி, பேக்கு மவராக சாக்லேட் வச்சுருக்கோம், ஒத்த சாக்லேட் கேட்டான், மணி கொடுத்து 10 சாக்லேட் வாங்கிட்டானா, என்ன ஒரு அன்பு மேலே என் மச்சானுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணபடி சாப்பிட்டுட்டு டே உனக்கு வேணுமான்னு கேட்டான். ஆனால் என் பேக் மவுராக இருக்குதுல்ல அதெல்லாம் எனக்கு தானேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி வீமின்னு ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ட் பண்ணபடி நடந்துக்கிட்டு இருக்க மோமெண்ட் எல்லாத்தையுமே
ஜாக்ஸ் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு இப்போ அதர் பிளேஸுக்கு ஒர்க்குக்கு போகிறானுங்கிற அந்த மூமெண்ட் தெரிஞ்சதுனால ஜாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளிலட்டனமாக திங்க் பண்ணபடி ஸ்மைல் பண்ணுறான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. காலேஜில் ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்படி காலேஜில் கிளாஸஸ்லாம் இல்லை, மார்னிங்லேருந்தே ப்ரோக்ராம்ஸ்க்கான மொத்த ஒர்க் நடந்துகிட்ருக்குது. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிமினாவும் டெயின் தான் நேராக கிளாஸ் ரூமை பார்த்து வந்துட்டு இருந்தான். ஜிமினா ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிடுறாங்க. நீங்கள் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், டே கூட்டிகிட்டு கீழே ரூமுக்கு போ. அதுக்கு முன்னாடி உன்னோட கிளாஸ் ப்ரொஃபஸர் ஏதோ திங்ஸ் கேட்டார், அதை நீ கொஞ்சம் எடுத்து கொடுப்பியா, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாரி ஜிமினா அங்கேருந்து அனுப்பவும் நம்ம மட்டும் நோட் பண்ணிவிட்டு நான் காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு வந்துட்டேன்டா, நீ பிரின்ஸிபலை பார்த்துட்டு வானுங்கிற மாதிரி ப்ரொஃபஸரை பார்த்துட்டு வானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நின்றானா. ஜிமினா கரெக்டாக ஸ்டாப் ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராகி அவங்க இப்போ வேர் பண்ணக்கூடிய காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குங்களா, பேக் ஸ்டேஜுக்கு பேக்கில் அந்த பிளேஸ்க்கு அப்படியே எடுத்துகிட்டு போகலானுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு டோர்கிட்ட வரைக்கும் வந்தான். கரெக்டாக டோருக்கு முன்னாடி ஜாக்ஸ் நிற்கிற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜாக்ஸ், நீ ஏதோ டான்ஸில் கலந்துருக்கல, நீ இன்னும் உன்னோட அவுட்ஃபிட்டை மாட்டலையா என்ன? உன்னோட டான்ஸ் தானே ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க, சேஞ்ச் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்க அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி என்ன பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். முன்னாடி நீல் டவுன் போட்டபடி கே ப்ரப்போஸ் பண்ணுறது படுத்து ஷாக் ஆகி, ஜாக்ஸ் ஃப்ராங் பண்ணி விளையாடுறியா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்கிறாங்களா? என்கிட்ட இந்த மாதிரி நீ பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களா? ஃப்ராங் தானே இது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சோம். நம்ம ஜாக்ஸ் டென்ஷன் ஆகி, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்ட்டு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குட்டு, நான் அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஐஸை பாரு, நான் பேசுகிற வேர்ட்ஸில் ஏதாவது ஃபேக் மாதிரி தெரியுதா? நான் ஃப்ராங் பண்ணிலாம் இங்கே எதுவும் விளையாடலை, இங்கே யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன். ஓகே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. உன்னை பாட்டா ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் அவன்கிட்ட நான் க்ளோஸாக ஃப்ரெண்டாக அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை இன்ட்ரோ ஆனேன். அப்போ தானே அவங்கக்கிட்ட பேசி நம்ம 2 பேரும் கப்பல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி சொன்னால் பைத்தியம் மாதிரி உளராட்டானே. நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன்ட், அப்படி இருக்க சொல்ல நீ எப்படி கப்பல் ஆக அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கலாச்ச பொசிஷன்லேயே அங்கேருந்து போகலான்ங்கிற மாரி போனால் டேயோட ஆன்சர் அப்படியே நம்ம ஜாக்ஸு கிரிப்பாக பிடிக்கவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு அவ்வளோக்குள்ளே பேசுகிறதுக்கே கோவம் வந்துருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கலாச்சி டோனிங்கில் போனட்டு டென்ஷன் ஆகி ஜாக்ஸோட ஆன்சர் தட்டி விட்டு, இங்கே பாரு ஜாக்ஸ், நீ என்கிட்ட என்ன மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இந்த பிளேஸில் மேரேஜ் ஆகிற ஒரு பர்சண்டாகவே இருந்தாலும் என் ஹார்ட் முழுக்க என் மாமா மட்டும்தான் இருக்கிறாரு. என் மாமாவை நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன். என் மாமாவுக்காக தான் இத்தனை இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என் மாமா கூட தான் இருக்கிறேன். எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜின்னு ஒன்று ஆகாமல் இருந்தாலும் இந்த ஹார்ட் முழுக்க என் மாமா மட்டும்தான் இருப்பார். புரிஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசு. ஃப்ரெண்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காட்ட. இன்னொரு டைம் இந்த மாதிரி டாப்பிக்கை வச்சு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் நான் என் மாமா கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போனால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இப்போ ஸ்டேஜில் தான் நம்ம ஜிமினா ஜங்கு கூட பேரண்ட்ஸ் கூட இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறாருல அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்கு கூட டேட் அப்படியே ஜிமினாவும் பேசுகிறாங்கல்ல, அது அப்படியே கேமராவில் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு காட்டம்ல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்தால் அவங்க என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பெர்ஃபார்ம் அப்படி என்டானதோட எல்லா பர்சன்ஸுமே செம்மையாக கிளாப் பண்ணேன். ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே அப்படி கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு செம்மையாக பண்ணட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்போ நான் செம்மையாக பண்ணலன்னுக்கிறீங்களாங்கிற மாரி ஜிமினா கேட்கவும், 2 பேருமே செம்மையாக பண்ணீங்க, உங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சுங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜிமினா வச்சு இந்த மாதிரி பேசிட்டு சரி ஹவுஸுக்கு போகலாமான்னுங்கிற மாதிரி கேட்குறாரு. உன்னோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம கிளம்பலாமான்னுங்கிற மாரி கேட்கவும், நைட்டு 7 o'clock ஆக போட்டு எப்படி மாமே ஹவுஸுக்கு வர மாட்டான். ஜிமினே டே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்டா, நம்ம 2 பேரும் அப்படி ஜோலியாக கிளப்புக்கு போகலாமா? பிச்சிருவேன். என் மாமன் எனக்கு கிளப்புக்கு போனது தெரிஞ்சிச்சு எனக்கு கொன்னுருவார். டை சரி கிளப்புக்கு போக மாட்டான், இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் இந்த பிளேஸில் இருந்துட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால்
ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிவிட்டு எங்கேயாவது நீங்கள் வெளியே போகணுமா, ஷாப்பிங் மால் ஏதாவது போகணுமானுங்கிற மாரி கேட்கவும், ஜிமினா வந்துட்டு ஆமானுங்கிற மாரி சொன்னால், வந்துட்டு இல்லைனுங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொன்னால் ஒழுங்கா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆமாம் நாங்கள் ஷாப்பிங் மாலுக்கு தான் போகணுன்னு திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே ஷாப்பிங் மால் போயிட்டு நீ சேஃபாக ஹவுஸ்க்கு வந்துரு, நாங்கள் வெயிட் பண்ணுறோங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அங்கேருந்து போனால் டென்ஷன் ஆகி எப்படா நம்ம ஷாப்பிங் மால் போகிறத பற்றி பிளான் பண்ணோம், ஷாப்பிங் மால் இன்றைக்கி எதுக்கு நம்ம போகிறோம், என்ன வாங்க போகிறோங்கிற மாரி கேட்டால், சும்மாடா நம்ம கிளப்புக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லார். கிளப்புக்கா, ஏன்டா கிளப்புன்னுட்டே இருக்கிறேன், ப்ளீஸ் மச்சி போகலாம் மச்சி அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது கிளப்புக்கெலாம் போகாண்டாம் அப்படிங்கிற மாரி சொன்னால், ஜிமினா வந்துட்டு ப்ளீஸ் 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 ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா எங்கிட்ட இட்டுன்னு டான்ஸ்லாம் வச்சுருக்காங்களே, இந்த டான்ஸை பற்றி இங்கேயே வைபுக்கு டான்ஸ் ஆடுங்கிற மாரி சொன்னான். ஜிமினா வந்துட்டு போலாடே ஒன்றை கூப்பிட்டாட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜிமினாவும் டேயுமே அங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் டான்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக டைம் ஒரு 8 o'clock தாண்டின மொமெண்ட்டை பார்த்துட்டு, போவுண்டா பசிக்குதுடா எங்கேயாவது சாப்பிடையாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ஃபுல்லாக நம்ம ஜாலியாக எப்போதும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம்ல, அந்த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், அங்கே போய் ஃபுட்டு சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்கு வீமின் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி போனால் அதே பிளேஸில் ஜாக்ஸு நம்ம வீமினை ஃபாலோ பண்ணபடி தான் வந்துட்டுருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் அந்த பிளேஸில் ஃபுட்டு சாப்பிட போகிற நம்ம டேக்கு முன்னாடி ஜாக்ஸன்றதை பார்த்துட்டு நம்ம டென்ஷன் ஆகி, உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாடா, என்ன எதுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு ஜாக்ஸ், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாட்டேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜாக்ஸு டென்ஷன் ஆகி டேவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி இழுட்ட பொசிஷன்லேயே நான் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் தீர்வேனுங்கிற மாதிரி டேயை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறான். இந்த மாதிரி இழுத்தான். ஜிமினா டென்ஷன் ஆகி டே என்னடா அவனை அங்கே எங்கடா இழுத்துட்டு போகிறானுங்கிற மாதிரி ஜிமினா டேயோட இன்னொரு ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சா டேயுமே ஜாக்ஸனை விடு, ஏன் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற, நாங்கள் ஃபுட்டு சாப்பிட பண்ணிருக்கோம், என்னை விடுங்கிற மாதிரி ஜாக்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ஃபைட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஜாக்ஸு கூடயும் ஜாக்ஸோட பாடி கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் கரெக்டாக ஜிமினாவை கிரிப்பாக வந்து பிடிச்சான். ஏன் வந்து கிரிப்பாக பிடிச்சிருப்பார்ல, அந்த மூமெண்ட் பிரேக் ஆகுது. ஹேய் ஜாக்ஸ் என்ன பண்ணுற, யார் இந்த பர்சன்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கான மூமெண்ட்லேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாக்ஸ் அப்படியே ஜாக்ஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனேன். வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகி கிட்ட இருக்கிற அந்த மொபைலை கூட ஜாக்ஸ் வாங்கிடுவான். இந்த மாதிரி வாங்கின அந்த மூமெண்ட்டுக்கு பதட்டத்துலேயே ஜாக்ஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. எங்கே பாருட்டையா, எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல, நீ நம்ம 2 பேரோட மேரேஜ் லைஃப்பை மட்டும் திங்க் பண்ணுவியா, அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், அதுக்கு மேலே நீ எதுவுமே வல்லன்னு பேசக்கூடாது, ஆஃப்டர்நூன் பேசின மாதிரி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசினா டென்ஷன் ஆகி ஜாக்ஸை அடிக்கலாம் வர செய்கிறாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னையே பயமுட்டுருக்கியா, என்னோடய மாமா யாருன்னு தெரியுமா, அவர் ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸர், என் மாமா பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசுனா நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ இந்த பிளேஸில் தான் இருப்ப, இந்த ரூமில் தான் இருப்ப, உன்னை இங்கேருந்து நான் எங்கேயும் போக விட மாட்டேன், நீ ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்காட்டா கண்டிப்பாக நான் 2 days நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், என் பேரண்ட்ஸ்லாம் இந்த பிளேஸ்க்கு வர வச்சு உன்னை மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுறது கேட்டு டென்ஷன் ஆக்கி அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போயிடலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ஜாக் கிரிப்பை வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டு நான் இப்போ உன்னை என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், 2 days வெயிட் பண்ண மேரேஜ் பண்ணிக்கலன்னு தானே சொன்னேன், வேறு டவுட்டாக நான் அவங்ககிட்ட ப்ளே பண்ணிக்கிற மாதிரி பயங்கர ரூடாக கொஞ்சம் டேட்டியாகவே பேசிகிட்டு இருக்கான். இதை கேட்க டேக்கி பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த பிளேஸில் ஜங்குக்கு இல்லை, என்ன மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்துருக்கணுங்கிறதும் டேக்கும் தெரியல. அந்த மூமெண்ட்டில் ரொம்ப பயந்து போய் ஜாக்ஸை பார்த்து பயத்தில் கெஞ்ச ஆரம்பிச்சிருவார். எனக்கு இருந்து போக விட்டுரு, நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்கிட்ட பேசுகிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு இருந்து போக விட்டுறேன் ப்ளீஸுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜாக்ஸோட காட்டில் ஒன்று கூட இல்லை. இங்கே பாட்டியா, நான் நம்ம 2 பேத்துக்கான வெட்டிங் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், வெட்டிங் ரிங் எடுத்திருக்கேன், பட்டியா மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் கூட எப்படி உன் பிக்கே அட்டாச் பண்ணிட்ட மாட்டியா, 2 days கழிச்சு 2 days நம்ம மேரேஜ் பண்ணிப்போம்,
அடுத்தண்டி நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆமாம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ணனுங்கிறங்க மாதிரி இந்த மாதிரி பேசினா டென்ஷன் ஆகி அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சிருவார், ரிங்கையும் தூக்கி எறிஞ்சிருவார். போதா குறைக்க ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் பீஸாக கிழிச்சு போடுறத பார்த்துட்டு ஜாக்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் நார்மலாக பேசிகிட்டு இருந்தா நீ ஏன்டா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற, நீ உனக்கு என்ன டிம் இருந்தால் நீ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு பாட்டு செலெக்ஷன் பண்ணதில் டீ இப்படி தூக்கி வீசுவா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு டேங்கிற மாதிரி டேயை வந்து ஒரு லேம்பை தூக்கிட்டு அடிக்கிற மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப பயந்து போய் அப்படியே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி இருந்தான். ஃப்ளோரில் உட்காண்டான். அந்த திங்ஸ் அப்படி நம்ம ஜொங்கு கிரிப்பை பிடிக்கிறாரு, இந்த மாதிரி பிடிச்சான். நம்ம டே பதட்டத்துலேயும் பயத்தில் இருந்தவர் அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணபடி பார்த்தான். ஜங்குக்கு அந்த பிளேஸில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு தரையில் உட்காந்துட்டு நம்ம டே அப்படியே எழுந்து போய் ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி மம்மா நீ வந்துட்டியா, அந்த பர்சன்ட் என்னை அடிக்கிறாங்க, என்னை பனிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பயங்கரமாக க்ரை பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே ஷுகோவுமே அந்த பிளேஸ்க்கு வந்துருக்காரு, மார்க்குமே வந்துருக்காரு, ஏன் ஜிமினா கூட அங்கே தான் நிற்கிறாரு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம மார்க் அப்படியே நம்ம டேயை ஜங்குக்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணவும் ஷுகாவை நோட் பண்ணிவிட்டு ஹயாங் டேயை பத்திரமா கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னால் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஹயாங் சேஃபாக ஹவுஸுக்கு தான் கூப்பிட்டு போவார், நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகாவை அங்கே இருந்து டேயை கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போக சொன்னால் டேயுமே ஷுகா ஜிமினா கூட சேர்ந்து அங்கேருந்து கிளம்புனா நம்ம ஜங்குக்குடா நாடா என்ன உன் டேடி என்னென்னா தேவையில்லாத நீ இன்லீகல் ஒர்க்கெல்லாம் பண்ணி எனக்கு டென்ஷன் ஆக்குறானா, நீ என்ன சீக்கிரட்டாக மறந்து இருந்தது காணாதுன்னு ஏன் பிபிக்கிட்டே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்கா, உன்னை பாட்டா ஃபர்ஸ்ட்டுக்கே நீ யாருங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ என் பேபிக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பேச சொல்லி எனக்கு டவுட்டு வந்துச்சு, அதுவும் உன்னோட மூமெண்ட்ஸ் எதுவுமே சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிற, ஏன் முன்னாடியே என் பேபியை அடிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான திங்ஸையை தூக்குறேங்கிற மாதிரி அந்த திங்ஸையை வச்சு ஜாக் அடிக்கிறாரு. நம்ம டைட்ட கூட கொஞ்சம் டாட்டியெல்லாம் பேசியிருந்துருப்பார்ல, அந்த வேடெல்லாமே நம்ம ஜொங்கு கேட்டுருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நான் கோவத்தில் திட்டினாலே அவன் 1 வீக் ஒழுங்காக சாப்பிட மாட்டான், ட்ரை பண்ணி அழுவான். நீ என்னென்னா இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட பேசியிருக்கேன், அவனை நான் எப்படிடா மறுபடியும் நார்மல் ரியாலிட்டி பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுங்கிற மாதிரி செம்ம கோவமாகி ஏன் டேக்கிட்ட நீ ப்ளே பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறல்ல அதுக்கான கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஜாக்ஸை அடித்து பனிஷ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸ் அப்படியே ஜங்குக்கு புஷ் பண்ணபடி ஜாக்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு கன் எடுத்து ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண வேண்டாம். ஜங்குக்கு அப்படி லைட்டாக மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஷோல்டர்கிட்ட ஷூட் அவுட் ஆனால் மார்க்கிட்ட இருந்த கன்னை வச்சு மார்க்கு ஜாக்ஸை ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணதை பட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே நம்ம மார்க்கை நோட் பண்ணால் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஏன்டா அவசரப்பட்டு அவனை கில் பண்ண, இவளை வச்சுட்டா நான் ஜாக்கை பிடிக்கலான்னு நினச்சேன், நான் இந்த மாதிரி டக்குன்னு ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன், அதுக்காக அவன் நம்ம 2 பேரையும் கில் பண்ணதண்டி பாட்டுட்டா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நக்கலை என்ன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாவம் ஜாக்ஸ் உன்னோட டேட் என்ன ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸை கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணி வச்சுட்டாரு, அவன் நீ தான் தேவையில்லாமல் உன் மாம் சொல்கிறதெல்லாம் கேட்காம நீ ஏன் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன், அதுக்கான கிஃப்ட் இந்த ஜங்குக்கான கிஃப்ட் உன் டேடுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப கேஷுவலாக நம்ம ஜங்குக்கும் மார்க்கும் அங்கே 2 போனோம். இந்த நியூஸ் ஒரு 1 ஹவர்லேயே ஜாக்குக்கு வருது. ஜாக்ஸ் இந்த மாதிரி டெட் ஆனுங்கிற மாதிரி இதை கேட்டு ஜாக்குக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா ஜாக்ஸ் வந்து ஜாக்குக்கு ஒரே ஒரு சன்னுனா, இந்த மாதிரி மற்ற எனிமீஸ் மாஃபியாஸ் கேங்ஸ்டர்ஸ் அப்புறம் இப்படி போலீஸ் ஆஃபீஸர் இவங்களால் ஜாக்ஸுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லியேடும் ஜாக்ஸை அதர் பிளேஸில் ஹோம்லலாம் விட்டு வளர்த்துருப்போம் நம்ம ஜாக்கு. பட்டு லாஸ்ட் மினிட்ஸில் ஜங்குக்கு இந்த மாதிரி என்ட்ராகி ஜாக்ஸை கில் பண்ணிட்டான்ங்கிறது தெரிஞ்சதோடையே ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆகி கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஜங்குக், எவ்வளோ விட்டுன்னு சொல்கிறேன்டா, என்னோட சன், நான் எல்லாருக்கிட்டையும் சேவ் பண்ணி அவனை பக்கத்தில் கூட நான் பார்த்தது கிடையாது, அவன்கிட்ட நான் நார்மலாக கூட பேசினது கிடையாது, ஆனால் அவனை இந்த மொத்த வேலை விட்டு அனுப்பிட்டலாம், இதுக்கான மொத்த பனிஷ்மெண்ட்டையும் கண்டிப்பாக நீ அனுபவிப்ப, நான் எப்படி என்னோட சன் பிரிஞ்சு பெயினில் துடிக்கிறனோ அதே மாதிரி எந்த பர்சன்ட்டுக்காக ஏன் சன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சியோ, எந்த ஒர்க்குக்காக ஏன் சன்னை என்கிட்ட இருந்து நீ மொத்தமாக எடுத்துக்கிட்டியோ அந்த ஒர்க்கும் உனக்கு இனி இருக்காது, அப்புறம்
உன் ஒய்ஃபும் உன்கிட்ட இருக்க மாட்டாங்க, 2யுமே நான் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணியே தீருவேங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜாக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த ஜங்குக்கு எப்படியாவது அவன் ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸ்லேருந்து மொத்தமாக மூவ் ஆன் ஆக்கிறதுக்கான மொத்த ஒர்க்கையும் பண்ணுங்க. ஜங்குக்கு இதுக்கப்புறம் அவன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி கோவமா நம்ம ஜாக்கு கட்டுனா இப்போ டே தான் காட்டுட்டு டே பெட்டில் தான் உட்காந்துருக்காரு. ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்கிறத சுகா நோட் பண்ணிவிட்டு, அடா ஹவுஸுக்கு வந்துட்டல, அப்போ நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிற? ஜங்குக்கு இப்போ வந்துடுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே அவருக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கு வாட்டர் எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே வாட்டர் குடிக்க சொல்லக்கூட ஹேண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஷேக் ஆனால் ஜங்கு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறத பட்டுட்டு சுகா ஜங்குக்கிட்ட வந்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். இதை எப்படி பேசி கம்ஃபர்ட் பண்ணிக்கிற மாதிரி சுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனான். டே கிட்ட பொறுமையாக வந்து டே இப்போ ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருக்காருல அந்த வாட்டர் கிளாஸை கிரிப்பாக நம்ம ஜங்குக்கே பிடிச்சபடி, ஏன்னா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஷேக் ஆகுது, கிளாஸ் மிஸ் ஆகி விழுந்துட போகுது அப்படிங்கிற மாரி சொல்லவும், மாமா அது அது வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டே ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால், இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்க மாமா, நீ மட்டும் கரெக்டான அந்த டைட்டுக்கு வரதுக்குள்ளே அந்த ஜாக்கி என் ஹெட்லேயே அடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவன் என்னை பயங்கரமாக அட்டிட்டுனான் தெரியுமா. அவன் என்னை பயங்கரமாக பில்லி பண்ணான் தெரியுமா. நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் ஹெட்டில் அதை வச்சு அடிச்சிருவானோன்னு ரொம்ப ரொம்ப பயந்து தெரியுமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி படத்துலேயும் பயத்துலேயும் க்ரை பண்ணுறதை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஆக்காட்டு, ஆனால் கரெக்டான டயத்தில் நான் வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, நீ முதல்ல ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஜொங்கு கம்பி ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. ஃப்ரெஷ்